வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. படித்து முடித்த உடனேயே வேலை கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் வேணும். ஒரு அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1 பில்லியன் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு அவங்களுக்கு வேர் ஹவுசஸ் தேவைப்படுது. ஸோ வேர் ஹவுஸ் மேனேஜர், இன்வென்ட்ரி மேனேஜர், இதெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. படித்த உடனே வேலைக்கு போகணும், ஒரு ப்ராக்டிக்கலாக படிக்கணும், நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா பண்ண முடியும் தாராளமாக அவங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ். இந்தியாவுக்கு எந்த ஏர்போர்ட்டில் போனாலும் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி சார் நம்மளால் இப்படி ப்ளேஸ் பண்ண முடியுது? இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் எத்தனை பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க? மினிமம் 20 ஸ்டார்ட் பண்ணி 2 lakhs வரையும் கொடுக்குறாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் மினிமம் 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணி 20 lakhs வரையும் கொடுக்குற ஏர்லைன்ஸ் கூட இருக்காங்க. சார் இப்போ பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் ஏவியேஷன், பிபிஏன்னு எடுத்துக்கிட்டால் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். சார் இந்த இப்போ ஏவியேஷன், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்லலாம் என்ன சார் அவங்களுக்கு சொல்லி தருவீங்க? அவங்களுக்கு என்ன சார் வேலை கிடைக்கும்? பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது என்ன சார் வேல்யூ அண்ட் ஃபியூச்சர் என்ன சார் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் நியூஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க என்ன டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத. லாஸ்ட் ஒரு 10 years முன்னாடி 47 ஏர்போர்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி மோர் தென் 159 ஏர்போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஒரு 15 நாள் 30 நாள் டேரெக்டாக அந்த கம்பெனிலே அந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சுட்டு வரீங்கண்ணே. லாஸ்ட் இயர் மலேசியா இண்டி யூனிவர்சிட்டி கூட்டிகிட்டு இருந்தோம். 40 ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஏசெட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. 3 கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஒன்று லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ஏவியேஷன், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பிஎஸ்சி ஏவியேஷனுங்கிறது சயின்ஸ் குரூப் எடுத்தால் நம்ம படிக்கலாம். பிபிஏங்கிறது ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் என்ன குரூப் எடுத்தாலும் படிக்கலாம். ஓகே, நம்ம இதை பண்ணுறோம். இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி சார்? நேரடியாக உங்கள்கிட்ட வரணுமா, ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாமா, இல்லை ஃபோன் பண்ணலாமா, எப்படி அட்மிஷன்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜ் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். காலேஜில் வந்து இன்ஃப்ரா எப்படி இருக்குது, அங்கே படித்தவங்களாம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க லேப் எப்படி இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வச்சுருக்காங்க, எப்படி டீச் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசுங்க. படிப்பு அப்படிங்கிறது ஆஃப்டர் 12th அவங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் டிகிரி கிடையாது, அவங்க லைஃப்பை வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். எனக்குங்க 12வது என் பையன் இந்த வருஷம் முடிக்க போகிறான், என் பொண்ணு முடிக்க போகுது. படித்து முடித்த உடனேயே வேலை கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் வேணும், எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று படிக்கணும். ஏன்னா டிகிரி படிக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு 30 வருஷமாகவே நம்மளுடைய இதில் இருக்குது, எல்லாருமே படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிற மாதிரி என்னென்ன படிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சென்னையில் ஏசெட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குங்க. அதனுடைய பிரின்சிபல்ஸ் திரு சந்தோஷ்குமார் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள தான் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். அவங்களோட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நம்ம பேச போகிறோங்க. அதாவது மொத்தமே எங்ககிட்ட 3 கோர்ஸ் தாங்க இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் வச்சுருக்கோம், சென்னையில் ஒரு காலேஜ் வச்சுருக்கோம். நிறைய கோர்ஸ் வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி கொடுக்காம இந்த வேலையை நாங்கள் செய்கிறதில்ல. மொத்தமே 3 கோர்ஸ் வச்சுருக்கோம். லாஜிஸ்டிக்ஸ், சேஃப்டி, ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன். இவ்வளோ தான். இந்த ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஏவியேஷன். இதை வச்சுங்க எனக்கு சேர்ற எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் 99% வேலைவாய்ப்பு. நான் லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக இவங்க கூட நம்ம தேநீர் இடைவேளையில் பாட்காஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நானுமே பார்த்துருக்கேன். நம்ம நேரடியாக போயும் பார்த்துருக்கோம், அவங்க இடத்தையும் பார்த்துருக்கோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்டையுமே பேசியிருக்கோம். 99% பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இது எப்படி சாத்தியப்படுது? இது எப்படி இவங்களால் முடியுது? இந்த மாணவர்களை எப்படி இதுக்கு தயார்படுத்துகிறாங்க? இந்த கோர்ஸை இவங்க இப்போ சொல்கிறதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம பசங்களை இதில் படிக்க வச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வருதா இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் ஏவியேஷன், பிபிஏன்னு எடுத்துக்கிட்டால் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். சார் இந்த இப்போ ஏவியேஷன், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்லலாம் என்ன சார் அவங்களுக்கு சொல்லி தருவீங்க? அவங்களுக்கு என்ன சார் வேலை கிடைக்கும்? ஓகே சார். ஆக்சுவலி ஒரு பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் யார் எடுத்து படிக்கலாம்? ஆஃப்டர் 12th எந்த குரூப் எடுத்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி ஆர் காமர்ஸ் ஆர் வாட் எவர் எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலுமே இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி எடுத்து தாராளமாக படிக்கலாம். இந்த பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஃப்ளைட் அண்ட் ஏர்போர்ட்டோட கம்ப்ளீட் ஆப்ரேஷனை பற்றி படிப்பாங்க. ஸோ அதுதான் அதோட கோர்ஸ். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது எல்லாருமே படிக்க முடியாது. 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க மட்டும்தான் பர்டிகுலராக படிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக
ஃப்ளைட்டோட ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக கொஞ்சம் படிப்பாங்க. ஸோ அதனால தான் பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க மட்டுமே படிக்க முடியுங்க சார். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது என்ன சார் வேல்யூ அண்ட் ஃபியூச்சரில் என்ன சார் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் நியூஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க என்ன டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 47 ஏர்போர்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி மோர் தென் 159 ஏர்போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. உதான் ஸ்கீம் கீழே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபியூச்சரில் மோர் தென் 300+ ஏர்போர்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்போ இந்த இந்தியாவோட இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட்டு, நிறையா இண்டஸ்ட்ரீஸ் ஏர்லைன்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஏர்க்ராஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது டே டு டே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். ஸோ அதனால் இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஏர்லைனோட டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 3rd பிளேஸில் இருக்காங்க டொமஸ்டிக் ஏர்லைனில். அப்போ இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்னு சொன்னோம் இல்லையா, இந்த பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு அவங்க ரேம்ப் ஆஃபீஸராக போகிறாங்க, ஈவன் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸராக போகிறாங்க, அதே போல் சிஆர்ஏ கஸ்டம் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக போகிறாங்க, க்ரௌண்ட் கிளியரன்ஸில் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, ஈவன் ஏர் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்லேயுமே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. இப்போ அசட் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ஏர்போர்ட்லேயுமே ஒர்க் பண்ணுறாங்க. சென்னை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அதே போல் உங்களுக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, திருச்சி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, மும்பை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஏர்போர்ட் போனாலுமே அங்கே மேக்ஸிமம் யாரை பார்க்கலாம் அப்படின்னா எங்கள் அசட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிரவுண்ட் ஸ்டாஃபாக நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. வேலை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் சார் நான் அடுத்து கேட்க வரேன். நீங்கள் எல்லா ஏர்போர்ட்டில் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க, எந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் இந்தியாவுக்கு எந்த ஏர்போர்ட்டில் போனாலும் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி சார் நம்மளால் இப்படி ப்ளேஸ் பண்ண முடியுது? இப்போ லாஸ்ட் இயர் நீங்கள் எத்தனை பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க? அது 99% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சாத்தியமா? இல்லை எல்லாரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி விடுவாங்கல்ல, நாங்கள் 99% வேலைவாய்ப்பு, 98% வேலைவாய்ப்பு அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது? எஸ் சார், 99% அப்படிங்கிறது சாத்தியம்தான் சார். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ அதர் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பர்டிகுலராக ஒரு சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய டிகிரிஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பிஎஸ்சியில் ஒரு 10 டிகிரி வச்சுருப்பாங்க, பிபியில் ஒரு 10 டிகிரி வச்சுருப்பாங்க, பிஏ அப்படி நிறையா வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில டிகிரியாக ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இந்த ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக இதுக்கான காலேஜஸ், இதுக்கான இந்த கோர்ஸுக்கான காலேஜஸ் அப்படிங்கிறது வெரி மினிமம் தான் சார். நம்ம நடத்தக்கூடிய எல்லா கோர்சஸுமே ஏவியேஷனாக இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது 3 மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பர்டிகுலராக இதோட நீங்கள் சொன்ன மாதிரி இதோட ஆழத்தை நாங்கள் என்ன பண்ணிடுறோம் பார்த்துறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வராரு, அசட் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல டெக்னிக்கல் ஸ்கில் அவனை வந்து வெல் எக்யூப் பண்ணணும் சார். அன்றைக்கி வந்துட்டு ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதி தான். ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில், ஹிந்தி பேசணும், இங்கிலீஷ் பேசணும். நான் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் குளோபலி கனெக்டட். அவங்க என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டு வைடு எங்கே வேணுமாலும் போய் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மட்டுமே இண்டிகோ மட்டும் பர் டேக்கு 160 டிபார்ச்சர் பண்ணுறான். அப்போ 160 டிபார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னா அந்த பேசஞ்சர் அப்படிங்கிறது மல்டியாக இருக்கும், ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியாவில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் கூட என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். அது பர்டிகுலர் நமக்கு ட்ரெயினர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரே நாங்கள் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் ட்ரெயின் பண்ணிடுவோம், ஹிந்தி ட்ரெயின் பண்ணிடுவாங்க. செகண்ட் இயர் போகும்போது மேக்ஸிமம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிடுவான் ஸ்டூடெண்ட்ஸு. கம்யூனிகேஷன் பார்ட்டை வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட குரூமிங் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆள் பாதி ஆடை பாதி இருக்கு இல்லையா. ஸோ அவனோட டாப் டு பாட்டம், அவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ நிறையா குரூமிங் சென்டர் கூட டைப் பண்ணியிருக்காங்க. டைப் பண்ணிவிட்டு பர்டிகுலராக பர் டே வந்துட்டு ஒரு 5 days கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா 1 day பர்டிகுலராக குரூமிங் மட்டுமே கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதை அப்படி கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுக்குறப்ப பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் ஆயிடுவானுங்க. ஸோ படிக்கும்போதே நான் ஈவன் லாஸ்ட் இயர் ஒரு எங்களோட ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்திருந்தாங்க, பட் நேம் சொல்லக்கூடாது, வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டைரெக்டாகவே ஏர்லைனில் போய் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அவனோட அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுமே நல்லா பண்ணியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணிடுவோம் ஸ்டூடெண்ட்ஸை. நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு
99%க்கு சாத்தியம் என்னென்னா அவனை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெல் எக்யூப் பண்ணணும், டெக்னிக்கல் ஸ்கில்லில் எக்யூப் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா பேருக்கு புக்ஸில் இருக்கிறத மட்டுமே டீச் பண்ணாமல், சிலபஸில் இருக்கிறத மட்டுமே டீச் பண்ணாமல் ப்ராக்டிக்கலான நாலேஜ் அவனுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐவிஸ்னால் இண்டஸ்ட்ரியல் விசிட்டு, அது நிறைய கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலேயே தெர் இஸ் ஒன்லி ஒன் யூனிவர்சிட்டி, டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புனேயில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் அந்த ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அங்கே அனுப்பியிருந்தோம். அங்கே ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட டாப் சயின்டிஸ்ட் ஏரோஸ்பேஸ் அவங்க தான் எங்கள் பசங்களை ட்ரெயினே பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பசங்களோட நாலேஜாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஈவன் அவன் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்து அவனோட கோர்சஸ் பற்றி அவன் பேசும்போதே நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. ஸோ எந்தளவு எக்யூப் ஆகிருக்கான் அப்படின்னு, வேலைக்கு தயாராகிட்டான் அப்படின்னு அட்வான்ஸ் லெவலில் இருக்காங்க சார். அது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எங்ககிட்ட வந்துட்டு ஹால்னு சொல்லுவாங்க, HAL, ஹிந்துஸ்தான் ஏரோஸ்பேஸ் லிமிட்டட்னு சொல்லுவாங்க, பெங்களூரில் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஐவிஸ் அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சென்னை ATC கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்ரி மந்த் ஒரு ஐவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி இன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரியுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல மோர் தென் 18 கண்ட்ரீஸில் மோர் தென் 18+ யூனிவர்சிட்டிஸ் கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னா இப்போ நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருக்க 3 வருஷம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு 6 மாதமோ 3 மாதமோ போய் அந்த யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வருவாங்க. அங்கேயே தங்கி அங்கேயே படிச்சு, அதுதான் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச். அது அந்த டைமிங் கொஞ்சம் மாறும் சார். 1 month, 15 days, 2 month டேஸ்க்கான பேசிஸ். இப்போ நாங்கள் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன். நான் படிக்கும்போது எனக்கு ஐவிங்கிறது ஒரு 3 நாள் அப்போ பெங்களூர் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறது வே பேக் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்களை கூட்டிகிட்டு போய் அதை காட்டிட்டு வந்தாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா ஒரு நாள் ஐவியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஐவிங்கிறது ஒரு டூராக இருக்கும். டூரில் ஐவிங்கிறத பேர் வச்சு ஒரு நாள் கன்ஸ்ட்ரக்ஷனை போய் பார்த்துட்டு மீதி ஒரு நாள் ஒண்டர்லா போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். பட் இங்கே வந்து ஒரு 15 நாள் 30 நாள் டேரெக்டாக அந்த கம்பெனிலே அந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சுட்டு வரீங்கண்ணே? எஸ் சார். ஓகே. இப்போ நிறைய காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேரளவில் டாக்குமெண்ட்டில் தான் எம்ஓ சைன் பண்ணுறாங்க. பட் அசட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் மலேசியா இண்டி யூனிவர்சிட்டி கூட்டிகிட்டு போயிருந்தோம். 40 ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து அனுப்புகிறோம். நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டி சொல்ல முடியாது, ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ அதே போல் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்தோனேஷியா பாலியில் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே அனுப்பியிருந்தோம். அதே போல் எங்களோட அலுமினி மீட்டே பார்த்திங்க அப்படின்னா அதர் கண்ட்ரியில் தான் பண்ணுறோம். நீங்கள் அடுத்தது தான் சார் கேட்க வந்தேன். என்னன்னா இப்போ எங்கிட்ட படித்தா நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, செஞ்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம எஜுகேஷனல் இயரில் எத்தனை பேரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை % அது ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களாம் எங்கெங்கே இப்போ வேலை செய்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ் சார். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சார் வி அச்சீவ்டு 99% ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, கம்ப்ளீட்டட். ஈவன் ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆன் லாஜிஸ்டிக்ஸ்லாம் we did 100% பிளேஸ் பண்ணே சொல்ல முடியும். லாஜிஸ்டிக்ஸ்ங்கிறது ஏவியேஷன் மாதிரி அது ஒரு கோர்ஸ். எஸ் சார், எஸ் சார். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பண்ண முடியும். சேஃப்டி 100% பிளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணல, எங்கள் ஸ்டூடெண்டே பிளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சொல்ல முடியும். இதில் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, MBA இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதில் இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது 3 years கோர்ஸு சார். இதில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 years கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 3rd year ஃபைனல் செமஸ்டர் தேர் ஆன் ஜாப் ட்ரைனிங் போயிடுறாங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதை விட அப்ராடில் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. சார் இப்போ ஏவியேஷன்னா நான் ஏர்போர்ட்டில் வேலைன்னு புரிஞ்சுக்கிறேன் சார். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறவங்களுக்கு எங்கே சார் வேலை? இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் அண்ட் லேபர்ஸ் அவங்களை சேஃப்டியாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை சொல்லிக் கொடுக்குறது, இது மாதிரியான கோர்ஸ் தான். இது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி கோர்ஸ். இது எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா இது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே போய் ஒர்க் பண்ண முடியும் சார். பர்டிகுலராக வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் படித்தாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் படித்தாங்கன்னா எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். சிவில் படித்தாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மல்டியாக எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு மெக்கானிக்கல் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சிவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவாங்க, ஈவன் ஏர்போர்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணலாம், மரைனில் வந்துட்டு மரைன் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ண முடியும். ஸோ மல்டியாக ஜாப் கிடைக்கும், மல்டி இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ண முடியும். ஒரு படிப்பு அனைத்து துறையிலையும் வேலை பார்க்கணும் அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அது EHS ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க,
என்விரான்மெண்டல் ஹெல்த் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி இந்தியாவில் கூட நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, தூத்துக்குடி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் பண்ணாங்க. அது ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் அண்ட் லேபருக்கு ஹெல்த் இஷ்யூ வருது, அடுத்தது என்விரான்மெண்டல் பொல்யூட் ஆகுது அப்படின்னு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூ வந்தாலோ இல்லை ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தாலோ இல்லை என்விரான்மெண்டல் பொல்யூட் ஆனாலோ கவர்மெண்ட்டே அந்த இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸ் பண்ணிடும். இது ரெண்டுமே சேஃப்டியாக இருந்தால் தான் எந்த இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸர் தான் இங்கே கம்ப்ளீட்டாக. நீங்கள் இண்டஸ்ட்ரி சேஃப்டி படித்தவங்க? எஸ் சார், மை செல்ஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணீங்க? எஸ் சார், பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அந்த கிரேட் ஐஓஸ் யூகே அதை பண்ணியிருக்கேன் சார், அந்த லெவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் சிங்கப்பூர் அண்ட் இந்தியாஸ் மோர் தென் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். அதனால இப்போ நீங்கள் அதிலெல்லாம் வேலை செஞ்சதுனால உங்களுடைய அனுபவமும் அதிகமாக இருக்கும், அதனால உங்களுடைய மாணவர்களை பிளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும். எஸ் சார், நான் சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், எவ்ரி இயர் வந்துட்டு வி அச்சீவ்டு 100% பிளேஸ்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அதில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வி நெவர் அச்சீவ்டு 100% பிளேஸ்மெண்ட். பசங்களே 100% பிளேஸ்மெண்ட் அவனே போயிடுவான் தேர்ட் இயரில். நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. என்ன ரீசன் சார் அப்படின்னா, இந்தியாவில் சார் மோர் தென் 1,68,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. 1,68,000 இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சேஃப்டி ஆஃபீஸர் தேவை. பிரில்லியன்ட். இவங்க போய் ஒர்க் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் 38,000 38,000 கம்பெனிஸ் இருக்குது. சென்னையில் மட்டும் 16,384 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஐ மீன் ரெஜிஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டட் டு சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே வேலைக்கு போக முடியும். நாங்கள் மோர் தென் 10-15 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கோம். வி ஹவ் டை அப் மோர் தென் 200 இண்டஸ்ட்ரீஸ் மேலே வந்துட்டு சென்னை சரௌண்டிங்லே நாங்கள் பண்ணியிருக்கோம். படிக்கும்போது எவ்ரி மந்த் 2 ஐவிஸ் கொடுக்குறோம். எவ்ரி வீக் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸ்பர்ட் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அதிகமாக இருக்கும். இந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது வெரி ஈஸி, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏவியேஷனுமே அப்படி தானே? ஏவியேஷன் அதே தான் சார், சேம் தான் சார். அதனால் பசங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஜாப் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபைன், சரி சார். இப்போ கம்மிங் பேக் டு ஏவியேஷன், நம்ம இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேசணும். இப்போ ஏவியேஷன், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு எடுத்தோன்னு பேசிக் சேலரிங்கிறதெல்லாம் எவ்வளோ சார் கொடுக்கும்? சார் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மினிமம் ஆவரேஜ் ஒரு கிரவுண்ட் ஸ்டாஃபாக போகிறாங்க அப்படின்னா 30,000 சேலரி கொடுக்குறாங்க. பேசிக் சேலரி ஒரு என்ட்ரி லெவலே கொடுக்குறாங்க. அதிகபட்சம் என்ன சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் 2 ஏர்போர்ட்ஸ் இருக்குது, ஏர்லைன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல். டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 மினிமம் 20ல் ஸ்டார்ட் பண்ணி 2 lakhs வரையும் கொடுக்குறாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் மினிமம் 2 lakhsல ஸ்டார்ட் பண்ணி 20 lakhs வரையும் கொடுக்குற ஏர்லைன்ஸ் கூட இருக்காங்க. இது உங்களை எக்யூப் பண்ணிக்கணும், இவங்களை தயார் பண்ணிக்கிட்டா நல்ல சேலரி கிடைக்கும் சார். ஓகே சார், இப்போ உங்களுடைய மெயின் கோர்ஸ் சேஃப்டி பற்றியும் நம்ம சூப்பராக பேசிட்டோம். இப்போ நம்ம காலேஜில் இருக்கிறதுல 3 கோர்ஸ் பேசணும், ஏவியேஷன் பேசணும், சேஃப்டி பேசணும், இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னு ஒரு கோர்ஸ் சார். அதுலேயுமே நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் படித்தவங்களுக்குலாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறீங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்ன சார் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன, அதில் எப்படி வேலை கிடைக்குது? லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது சார் வேர்ல்டோட இன்விசிபிள் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம் சார். வேர்ல்ட்ஸ் இன்விசிபிள் இன்ஜின். இந்த உலகம் இயங்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்ஜின் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் தான் சார். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், ஈவன் காலையில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஃபுட்டு எத்தனை மைல்ஸ் கடந்து நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை கொண்டாந்து சேர்த்தது யார் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் தான். நாட் ஓன்லி ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பொருளுமே பல மைல்ஸ் தாண்டி தான் நம்ம கைக்கு வருது. ஸோ அதை கொண்டாந்து சேர்க்குறது, அதாவது ஆர்ஜின்லேருந்து கன்சியூமர் வரைக்கும் அந்த ப்ராடக்டை கொண்டாந்து சேர்க்குறது அப்படிங்கிறது லாஜிஸ்டிக்ஸ் தான் சார். லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தோட ஒரு அறிவியல்னு சொல்லலாம். அதாவது வேர்ல்டு எக்கனாமியோட ஒரு பிஸ்னஸ் சயின்ஸ் அப்படின்னா அது லாஜிஸ்டிக்ஸ் தான் சார். ஸோ ஏன்னா இன்றைக்கி அந்த கட்டத்தில் இருக்கும். இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் உங்களுக்கு என்னென்னு தெரியும், 140 கோடி பேர். எஸ் சார். இன்றைக்கி அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது, டிமாண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை கொடுக்கணும். இல்லைன்னா சப்ளை கொடுக்கல அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஈவன் நீங்கள் ஒரு ஆனியன் டிமாண்ட் ஆனிச்சு, என்னாச்சு, அந்த சப்ளை என்ன பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. அப்போ அந்த ரெகுலர் லைஃபே வந்துட்டு என்ன பண்ணி ஸ்டாப் ஆயிரும். எதுவுமே ஸ்டாப் ஆகாமல் அப்படியே கண்டினியூவாக கொண்டு வரது, செய்கிறது, எல்லாமே பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 2 கோர்சஸ் இருக்குது. பிபிஏல லாஜிஸ்டிக்ஸ் 12th எனி குரூப் எடுத்தவங்க தாராளமாக அந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கலாம். கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான். தியரி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எதுவுமே வராது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை தான் தியரியாக படிப்பாங்க. அதே போல் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ்
யூஜியில் எனி டிகிரி பண்ணவங்க எம்பிஏ பண்ணலாம். ஸோ இதில் நாங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அதிகமாக கொடுப்பாங்க. எவ்ரி மந்த் 2 ஐவிஸ் கொடுப்பாங்க. எவ்ரி வீக் 2 ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ஷாப் யார் சார் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. இந்த டாபிக்ஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல் போர்ட் விசிட்ஸ் நிறையா இருக்கும். நிறைய போர்ட் கூட டைப் பண்ணியிருக்கோம். சென்னை போர்ட்டு, அதானி போர்ட்டு, கொச்சின் போர்ட்டு, தூத்துக்குடி போர்ட்டு, வைசாக் போர்ட்டு, போர்ட் விசிட் அதிகமாக இருக்கும். ஷிப்பிங்கில் லைனர்ஸ் கம்பெனிஸ் நிறைய டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பசங்க வந்துட்டு ப்ராக்டிக்கலாக குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. இன்னைக்கு இ-காமர்ஸ் சொன்னாலே அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா $1 பில்லியன் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு அவங்களுக்கு வேர் ஹவுசஸ் தேவைப்படுது. ஸோ வேர் ஹவுஸ் மேனேஜர், இன்வென்ட்ரி மேனேஜர், இதெல்லாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. படித்த உடனே வேலைக்கு போகணும், ஒரு ப்ராக்டிக்கலாக படிக்கணும், நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா கண்ண முடிவு தாராளமாக அவங்க இந்த லாஜிஸ்டிக்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு சின்ன அளவில் பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் கொரியரு, பிளிங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்டர் பண்ணுறது நீ சொன்ன அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் கீழே தானே வருது சார். ஃபைன். அதனால அதுலேயுமே பிளேஸ்மெண்ட் நிறைய ஆயிருக்காங்களா சார்? நிறைய இருக்குது சார். இப்போ ரீசெண்டாக கூட அமேசானில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அமேசான்லாம் வந்துட்டு ஹைப்பே கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் 30+ சேலரி வந்துட்டு படிக்கும்போது 30லே கொடுக்குறாங்க. ஆன் ஜாப் ட்ரைனிங்லேயும் கொடுக்குறாங்க. எடுத்துக்கிறேன் இன்டர்ன்ஷிப்பே. எஸ் சார். இப்போ கரண்ட் இயர் இருக்குல்ல சார், இப்போ 2025-26 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, தேர்ட் இயர் படிக்கக்கூடிய பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே போல் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே 100% பெய்டு இன்டர்ன்ஷிப்பாகவே நல்ல டாப் கம்பெனிஸில் பண்ணியிருக்கோம். எடுத்துக்கிறாங்க சார் தாராளமாக. மகிழ்ச்சி சார். செம சார். அப்போ ஒரு ஏசெட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. 3 கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஒன்று லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இன்னொன்று ஏவியேஷன், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பிஎஸ்சி ஏவியேஷனுங்கிறது சயின்ஸ் குரூப் எடுத்தால் நம்ம படிக்கலாம். பிபிஏங்கிறது ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், என்ன குரூப் எடுத்தாலும் படிக்கலாம். ஓகே, நம்ம இதை பண்ணுறோம். இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி சார்? நேரடியாக உங்கள்கிட்ட வரணுமா, ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாமா, இல்லை ஃபோன் பண்ணலாமா, எப்படி அட்மிஷனுக்கு? எங்களுக்கு வந்துட்டு ஒரு லிமிடெட் சீட்டு தான் சார் இருக்குது. பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஏவியேஷன் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி எல்லாமே லிமிடெட் சீட்டு தான். ஸோ உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும், ப்ராசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காலேஜ் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து சென்னையில் வந்துட்டு பூந்தமல்லியில் இருக்குது, கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்குது. அவங்க கைட் பண்ணுவாங்க. அட்மிஷன் ப்ராசஸ் என்னங்கிறத தாராளமாக கைட் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயும் அட்மிஷன் பண்ணிக்கிட முடியும். டைரெக்டாக வந்து என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜ் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். காலேஜில் வந்து இன்ஃப்ரா எப்படி இருக்குது, அங்கே படித்தவங்களாம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க லேப் எப்படி இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வச்சுருக்காங்க, எப்படி டீச் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டிகிட்ட பேசுங்க, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட பேசுங்க, அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க எங்கெங்கெல்லாம் ஐவி போனாங்க, ஸோ அவங்க முன்னாடி படித்தவங்களாம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் பேசும்போது நம்ம வீடியோவில் பேசுகிறதும் நம்ம ஃபோனில் பேசுகிறத விட நிறைய நாலேஜ் அவங்க தெரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு படிப்பு அப்படிங்கிறது ஆஃப்டர் 12th அவங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் டிகிரி கிடையாது, அவங்க லைஃப்பை வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தீர்மானிக்கணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி ஒரு அட்மிஷன் பண்ணுறது நிறைய நாலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஃபோனில் பேசிட்டோ இல்லை வீடியோ பார்த்துட்டோ அதர் காலேஜஸ் அப்படிங்கிறத விட நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி கம்பேரிசன் பண்ணுங்கள். ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க, ஸோ நாலேஜ் பசங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். 2025-26 முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 26-27க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். சூப்பர் சார், செமையாக சொன்னீங்க சார். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா பசங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ சின்ன கோர்ஸ் படித்தா சிம்பிளாக ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிடலாம். நீங்கள் வச்சிருக்கிற படிப்பே வந்து பார்த்தா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம வேலை செய்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பெருசாக பண்ணணுமே, என்ன சார் பண்ணுவாங்க பசங்க? எஸ் சார், இந்த ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு டெக்னிக்கல் பர்சன்ஸ், அந்த இன்ஜினியரிங் பீப்புள் கரண்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா கைட் பண்ணுறாங்க. நிறையா எங்ககிட்ட செப்பரேட் கவுன்சில் இருக்குது, செப்பரேட் போர்டு இருக்குது. இப்போ பிளேஸ்மெண்ட் கவுன்சில் இருக்காங்க. இப்போ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தனி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசங்களை வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறாங்க. அந்த போர்டில் வந்துட்டு நாட் ஓன்லி எங்களோட ஸ்டாஃப், எங்களோட டைரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற எக்ஸ்போர்ட் வந்துட்டு அந்த போர்டில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸில் எங்கள் பசங்க லாஸ்ட் இயர் இப்போ பண்ண ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சி ஏர்க்ராஃப்டே வந்துட்டு எங்கள் பசங்க ப்ராஜெக்டாக பண்ணாங்க. அதே போல் வந்து ஏரோஸ் இன்ஜின் ஒன்று பண்ணியிருக்காங்க.
மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடிய ஏர் ஹோஸ்டஸ் ஏஐயில் வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டிலேருந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸை. இதுமாதிரி நிறைய ப்ராஜெக்ட்டு லைவ் ப்ராஜெக்ட் வந்துட்டு கரண்டில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி இப்போ உள்ள டெக்னிக்கல் பர்சன் கூட நாங்கள் டைப் பண்ணி பசங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் சார். சூப்பர் சார், சூப்பர், வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் வந்துட்டு உங்கள் சிஓ உங்களை வச்சு சேர்த்து வச்சு நம்ம ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சார் சிஓ சார் மட்டும் வச்சு நான் ஒரு பேட்டி எடுத்தேன். வருஷம் ஏசட் கூட நம்மளுக்கும் தொடர்பு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கட்டத்தில் தேநீர் இடைவேளை பார்த்துட்டு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள வச்சு அடுத்த தடவை ஒரு பேட்டி எடுத்துடலாம் அப்படின்னு என் மைண்டுக்கு தோணுது. நிச்சயமாக எடுப்போம் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்கள் காலேஜை பற்றி சொன்னீங்க, கோர்சஸ் பற்றி சொன்னீங்க. அதுக்கு தேநீர் இடைவேளையின் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். உங்களுக்கு உட்காருங்க சார், ப்ளீஸ் தேநீர் இடைவேளையினுடைய சொந்த தயாரிப்பு ஆராவில் சத்து மாவு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க ரொம்ப சத்தான விஷயம், எஜுகேஷன் விஷயம் மக்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன். கண்டிப்பாக சார். நான் உங்களை பற்றி இது நிறைய பார்த்துருக்கேன் சார். ரொம்ப அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஆமாம். அதாவது இன்னைக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கப்ப இந்த ஹெல்த்துக்கு முக்கியத்துவம், அதே போல் இன்னைக்கு மக்களுக்கு வந்துட்டு பேருக்காகவும் வியூஸுக்காகவும் மட்டுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோஸ் போடுறாங்க. அது வந்துட்டு ஃபேக்கான வீடியோவும் இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் இல்லை. பட் நீங்கள் லைவாக இப்போ கரண்டில் என்ன தேவைப்படுது, அது ஹெல்த்து விஷயமா இருக்கட்டும், ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், டாக்டரை மீட் பண்ணாமே செல்ஃபாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு தலை வலிக்குதுன்னா அதுக்கான அறிகுறி என்ன, எப்படி இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க, அதை எப்படி போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு குழந்தை வந்துட்டு ஸ்கூல் போகணும் அதெல்லாம் பார்த்துருந்தேன் நான், அவங்கள எப்படி எஜுகேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் நிறையா சொல்லியிருந்தீங்க. அதுமாரி சோசியலாக நீங்கள் சோசியல் மீடியாவில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி. அதுக்கு நானும் பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட்டாக ஒரு நிமிஷம் ஆடியன்ஸை பார்த்து டேரெக்டாக நீங்கள் ஏதாவது பேசணும்னா யூ கேன் ஸ்பீக் சார். ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ட் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் முக்கியமாக எதை தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி வந்துட்டு நிறைய டிகிரிஸ், காமன் டிகிரிஸ் இருக்குது. நிறைய பேர் காமன் டிகிரி எடுத்து படிக்கிறாங்க. எதை படிக்கணும், இன்றைக்கி வந்துட்டு எது நீடு, எது க்ரோத்தில் இருக்குது, எது டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது, எந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை தேர்ந்தெடுக்கணும், சரியான படிப்பை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சரியான படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுல வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களை நம்ம நிறையா பார்க்குறோம். அது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் படிக்கக்கூடிய அதே படிப்பை இவங்களும் எடுத்து படிக்கிறது தான் காரணம். அப்படியே படித்தாலும் படித்ததுக்கப்புறம் சரியான வேலைவாய்ப்புகள் கிடைக்காம இருக்குது, அது ஒரு காரணம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில வேல்யூ ஆடட் கோர்சஸ், நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இதை வேல்யூ பண்ணணும் அப்படின்னா நான் டிப்ளமோ கோர்ஸ் எடுத்து படிக்கிறேன், அப்படி இல்லைன்னா இன்னொரு அடிஷ்னலாக சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எடுத்து படிக்கிறேன், படிச்சுட்டு நான் அது ரிலேட்டடாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் படிக்கிற கோர்ஸே, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய கோர்ஸே வேல்யூ ஆடட் கோர்சஸாகவே செலக்ட் பண்ணலாம். உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, கரியர் ஓரியன்ட், ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் எடுங்க. அது வேல்யூ அதிகமாக இருக்கும். அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே கரியர் ஓரியன்ட், ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் தான். அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், படித்த உடனே வேலைக்கு போகலாம். இனி கேட்டகரி, நான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸராக தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி இல்லைன்னா ஹை சேலரி வாங்கணும், நல்ல பொசிஷனில் போய் டாப் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம். அதே போல் லாஜிஸ்டிக்ஸ், எனக்கு வந்துட்டு ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் சார் ஃபியூச்சரில், நான் ஓனாக ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன், ஒரு அதே போல் நல்ல டெவலப் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் தாராளமாக எடுக்கலாம். அதே போல் ஏவியேஷன் இருக்கிறதுலே ஒரு ஹைடெக்கான ஜாப், ஒரு ரிச்சான ஜாப் அப்படின்னா அது ஏவியேஷன் சொல்ல முடியும். ஸோ ஏவியேஷன் எடுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு ஏவியேஷன் அந்த அட்ராக்ஷன் இருக்குது அவங்க எல்லாருக்குமே ஃப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேஸ் இருக்கும். ஸோ தாராளமாக என்ன பண்ண முடியும், சரியான காலேஜை டைரெக்டாக விசிட் பண்ணி அவங்கக்கிட்ட என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன இன்ஃப்ரா இருக்குது, என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதான் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய என்னோடய அட்வைஸ். நீங்கள் அசட் காலேஜ் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். சென்னையில் வந்துட்டு பூந்தமல்லியில் இருக்குது, கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்குது. இந்த வீடியோஸ் கீழே வந்துட்டு எங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தாராளமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமாங்க. இப்போ நிறைய கோர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு நான் இதுதான் ஆகணும், நான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேஷனோட அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ அவங்கள அந்த வழியில் நம்ம வழிமுறைப்படுத்துறது, நெறிப்படுத்துறது நல்லது. ஆனால் நிறைய மாணவர்களுக்கு அவர்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அதில் சமூக பொறுப்பு நமக்கும் தானே இருக்குது. என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக படிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பேசிக்காக நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, ஏதோ ஒன்று இதில் சேர்த்துருவோம், என்னத்தையோ ஒரு டிகிரின்னு ஒன்று முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு அது ஏதோ ஒரு பெரிய ஒரு கடலில் நீந்த தெரியாதவனை தூக்கி போட்டால் மாதிரி ஆயிரும். ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிற மாதிரியான துறைகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இது. அதுதான் எனக்கு ரொம்ப 10 கோர்ஸ் நான் வச்சுருக்கேங்க, என்கிட்ட இது 3 ஸ்பெஷலுங்க அப்படி இல்லை. நான் 3 தான் வச்சுருக்கேன், அது 3மே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலேஜ் இது. நான் நேர்லையுமே போய் பார்த்துருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க படித்து முடித்தோடனே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் படித்து முடிச்சோன்னா பசங்க வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அசட் காலேஜை பயன்படுத்திக்கோங்க. இந்த 3 கோர்ஸில் அவங்க பசங்களுக்கு எது பிடிக்குதோ, அவங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது படிக்க நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். சார் சொன்ன மாதிரியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர், வெப்சைட் டீட்டெயில் இது எல்லாமே வைக்கிறேன், அட்ரஸ் கொடுக்குறேன். யாரெல்லாம் நேராக போய் பார்க்கணுமோ அவங்க நேராகவும் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா படிப்பு தான் நம்மளை உயர்த்தும், கல்வி மட்டும்தான் நமக்கான ஆயுதம். பொருளாதார ரீதியாக நம்ம வளரணுன்னாலும் சரி, சமூக அந்தஸ்தோடு நம்ம வளரணுன்னாலும் சரி, பணங்கிறது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அறிவுங்கிறது என்றைக்குமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். எத்தனை வயசானாலும் நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதனால தான் கல்வியை உயர்த்தி தமிழ் காலகாலமாக சொல்லிக்கிட்டே இருக்குது. வள்ளுவர் காலத்துலேருந்து, ஔவையார் காலத்துலேருந்து, அதுக்கு முன்னாடிலேருந்தே கல்வியை தான் உயர்த்துகிறோம். ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சினா எனக்கு கொஞ்சம் குஷியாயிரும், கொஞ்சம் ஹாப்பியாக நான் அது பேசுவேன். என்னுடைய முகத்தில் அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எசட் காலேஜும் நிறைய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதை எல்லோரும் பயன்படுத்திக்கிறணும்னு நான் பெற்றோர்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன். இன்னொரு ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. உன்னுயரம் உன்னை விட உயரமே, சென்றடையும் வரை உழை தினமுமே.